நான் உங்கள் கேஜே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கேஜேபி டைலரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஒரு லைக் போடுங்க, வீடியோவை முழுசாக பாருங்கள், ஓகேவா? கழுத்து பீஸ் வகைகள் இங்கே பாருங்கள். பாக்கழுத்து பீஸுக்கு இப்படி பீஸு பாக்கழுத்தில் எடுக்கணும். ரவுண்டு பீஸுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக எடுக்கணும். கிராஸ் பீஸுக்கு இந்த மாதிரி கிராஸாக எடுக்கணும். ரவுண்ட் பீஸுக்கு பட்டையாக எடுத்து ரவுண்டு பீஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பட்டையாக எடுத்து இந்த மாதிரி பீஸ் எடுக்கணும். இது கிராஸ் பீஸின் வகைகள். கழுத்து பீஸுக்கு கிராஸ் பீஸ் வகைகள். ஓகே, ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே ஃபினிஷ் ப்ளவுஸ் இருக்கு. ஃபினிஷ் ப்ளவுஸ் அழகாக இருக்கு பாருங்க, எப்படி கட்டியிருக்கோன்னு பாருங்க. இது ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம இப்படி வச்சுக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு வந்து நம்ம நாடா வந்து இந்த மாதிரி வைக்கலாம். நாடா வச்சு இந்த மாதிரி இந்த நாடாவில் மணி வச்சுக்கலாம் பாருங்க. குஞ்சத்திலே நம்ம மணி வச்சுக்கலாம், இந்த மணி வச்சுக்கலாம். சரிங்களா? கை வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கை ஃபினிஷிங். கையோட ஃபினிஷிங் நல்லா நம்ம நெருக்கி நீட்டாக கூட இதை நம்ம வச்சு விட்டுறலாம். சரிங்களா? பிரிண்ட் நெக்கு இது 3 மணி பிரிண்ட் நெக்கு ஃபுல்லாக. கை வந்து இன்னும் நம்ம இழுத்து கட்டணும். டப்பு டப்புன்னு அறுந்துடும் இழுத்து கட்டினா. கொஞ்சம் வந்து தொலைவாக கட்டினா நம்ம போடும்போது இப்படி ப்ளவுஸ் வந்து நம்ம டைட்டாக அப்படி போடுவோம். அப்போ வந்து இதெல்லாம் கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ இது லூஸாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ப்ளவுஸ் நம்ம போடும்போது கை வந்து நம்ம டைட்டாக போடுவோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இந்த பார்டர் தைச்சோம், அடுத்தது இந்த மணி வச்சு ஒட்டணும், அடுத்தது இந்த மணியை கட்டணும், அடுத்தது இந்த ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் கட்டணும். அதான் க்ரீன் கல், இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கல், அது வச்சு நம்ம கட்டணும். இந்த இது கையில் வந்து ஃபுல்லாக செய்யலாம். ஃபுல்லாக செஞ்சால் எப்படியும் 3000-4000 வரலாம். இப்போ இது வந்து 1500 2000 நம்ம நிறுத்திட்டோம், முடிச்சிட்டோம். கொஞ்சம் சிம்பிளாக கூட நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பைசா வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஒரு வேலையிலையும் ஒரு வந்து செலவு நிறையா இருக்குது. அதனால் ஆரி ஒர்க்கு செய்யும்போது நம்ம பார்த்து தான் செய்யணும். பார்த்திங்களா? ஒரு சைடில் கழுத்து செய்யக்கூடாது. நம்ம வந்து புடவையை வச்சு மூடிடுவோம். ஒரு சைடில் தான் கழுத்து நம்ம முடிஞ்சளவு கழுத்து செய்யணும். வளைஞ்சிருக்கு, ஒரு சைடில் தான் நம்ம கழுத்து செய்யணும். அதே சேம் டைம் பேக். பார்த்திங்களா? சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் இந்த வேலை. எப்படி நம்ம சிம்பிளாக தான் இந்த வேலையை செஞ்சுருக்கோம். இது கூட ஒரு அழகு தான் போடும்போது இல்லைங்களா? சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கழுத்து மட்டும். வேறு கலர் பளிச்சுன்னு இல்லாமல் இதே கலரில் அழகாக எடுத்து நம்ம இந்த ஆரி ஒர்க்கை நம்ம முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதை வந்து நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து மிஷினில் தைக்கிறது, இதெல்லாம் கையில் தைக்கிறது. ஓகேங்களா? இது ஃபுல்லாக மிஷினில் தைக்கிறது. இது ஒரு பட்டையான பார்ட்ரு வச்சு மிஷினில் தைக்கிறது. இந்த வேலை மட்டும்தான் இந்த வேலை மட்டும்தான் நம்மளுக்கு கையில் தைக்கிற வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து முடித்த பிறகு உங்களுக்கு போடுறேன்.
நெக்ஸ்ட்டு ஒர்க்கு செய்யலே உங்களுக்கு வீடியோ நான் போட்டு விட்றேன். இந்த வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.